ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மை செய்யலைன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? என் வாழ்க்கை மட்டும் இப்படி போதுன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? இந்த நாளில் நீங்கள் கர்த்தரையே நம்பி இருக்கிறபடினால அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னு ஆண்டவரே நம்பி இருக்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா? இன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 31 19 உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. இந்த நாளில் உம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, அவர் இந்த நாட்டில் உனக்கு நன்மை செய்யும்படியாக அவர் காரியத்தை உண்டு பண்ணி வைத்து விட்டார். அதனால் நீ கலங்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் கர்த்தரையே நம்பிடுங்க, நீங்கள் அற்புதத்தை பார்க்க போகிறீங்க. ஏன்னா இந்த நாட்டில் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது, எவ்வளவு ஆச்சரியமானதாக இருக்கிறது. பாருங்களேன், அவர் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்து விட்டார். உங்களுடைய குடும்பத்தில் அற்புதங்களை செய்யும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். உங்கள் வியாதியிலே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக, உங்கள் தொழிலிலே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக, இந்த நாட்டில் உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றி போட்டு அதில் நன்மை செய்யும்படியாக அவர் கடந்து வந்து விட்டார். ஏன்னா அவர் உங்களுக்கு உண்டு பண்ணி வச்சிட்டார். அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது பார்த்தீங்களா? இதனால் அந்த நன்மைகளை நீங்கள் சுதந்திரிக்கிற ஒரு நேரத்திற்குள்ளாய் வந்திருக்கீங்க. அது சின்ன சின்ன காரியங்கள் அல்ல, பெரிதானவைகளாய் காணப்பட போகிறது. அது பெரிய அற்புதத்தை செய்கிறதாய் காணப்பட போகிறது. அன்றைக்கு இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான், அன்றைக்கி பாரு எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சிறு தொழில் தானே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க, சின்ன காரியம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த காரியத்தை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செயல்படுத்த போகிறார். கலங்காதீங்க. ஏன் கலங்குறீங்க? ஏன்னா அவர் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக அவர் உண்டு பண்ணி வைத்து விட்டார். அவர் ஏற்கனவே அவங்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு என்னென்ன காரியத்தில் நன்மை செய்யணும்னு சொல்லி அவர் உண்டு பண்ணி வைத்து விட்டார். அதனால் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்க நன்மைகள் எவ்வளவு பெரிதானவைகள். அது பெரிய பெரிய காரியங்களை செய்கிறதாக, பெரிய அற்புதங்களை செய்கிறதாக, அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் உங்களை மாற்றும்படியாக ஒரு பெரிய நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு செயல்படுத்த போகிறார். இன்றைக்கு வெறுமையாக இருக்கிறேன்னு சொல்லி யோசிக்காதீங்க. அந்த வெறுமையான சூழ்நிலையில தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்து நன்மைகளை உன்னுடைய வாழ்க்கையில செய்து உன்னை கனப்படுத்தி உன்னை ஆசீர்வதித்து பலருக்கு நீங்க நன்மை செய்கிற பாத்திரமாய் ஆண்டவர் உங்களை மாற்றப் போகிறார். கலங்காதீங்க. நீங்க பெரிய அற்புதத்தை பார்க்க போறீங்க, பெரிய நன்மையை காண போறீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, உங்களுடைய கரம் கூட இருந்து எங்களை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் சப்பா. உங்களுடைய ஆளுகையின் கரம் எங்கள் கூட இருக்கிறபடியினால இந்த நாட்களில் நீங்கள் பெரிய நன்மைகளை எனக்கு செய்யும்படியாக நீங்கள் ஒன்று பண்ணி வச்சுட்டீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த நாட்களில் எனக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.